வணக்கம் நேயர்களே, வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர். மேடை பேச்சை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. அந்த தனித்துவம் தான் அவங்க பேச்சுக்களை ரசிக்க வைக்குது. சாதாரண மற்ற நாட்கள்லேயே அவங்க பேச்சு அனல் பறக்கும் போது தேர்தல் சமயத்தில் எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான மேடை பேச்சுக்கள் வழக்கம் போல இன்னைக்கும் நமக்காக காத்திருக்கு. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்னைக்கு நம்ம வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சியில பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸுடைய பேச்சை தான் முதல்ல கேட்க போறோம். சென்னையை அடுத்த வண்டலூர்ல நடந்த அந்த கட்சி மாநாட்டில் பேசினப்போ, சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிடுற தைரியம் தங்களை தவிர வேற எந்த கட்சிக்கும் கிடையாதுன்னு சொன்ன அன்புமணி, தங்களுடைய கட்சியின் பலமும் தமிழக மக்கள் மேல இருக்கிற நம்பிக்கையும் தான் அதுக்கு காரணம்னு பேசினாரு. கேட்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தரப்பு மக்களும் நல்ல முடிவெடுங்கள், போதும் திமுக போதும், அண்ணா திமுக போதும் என்று தமிழ்நாட்டிலே களத்தில் தைரியமாக வீரநடை போட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். நாங்கள் யாரையும் எதிர்பார்க்கவில்லை, எங்களுக்கு யாரும் தேவையில்லை. ஐயா அவர்கள் சொல்லியிருக்கின்றார், இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக அண்ணா திமுகவை தவிர வேறு யாரு வேண்டும்னா எங்களுடன் வரலாம், வந்தால் மகிழ்ச்சி, வரவில்லை என்றால் மிக்க மகிழ்ச்சி. காரணம் எங்களுடைய பலம், எங்களுடைய தன்னம்பிக்கை, எங்களுடைய கொள்கை, எங்களுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். எல்லாற்றுக்கும் மேல் இந்த முடிவை யாரை நம்பி எடுத்திருக்கின்றோம்? உங்களை நம்பி எடுத்திருக்கின்றோம், என்னுடைய தம்பிகளை நம்பி எடுத்திருக்கின்றோம், தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களை நம்பி எடுத்திருக்கின்றோம். மதுவை ஒழிக்கின்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்று நினைக்கின்ற கோடிக்கணக்கான பெண்களை நம்பி எடுத்திருக்கின்றோம். எங்களுக்கு மாற்றம் வேண்டும். 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திமுக அண்ணா திமுக வேண்டாம், அந்த மாற்றத்தை கொடுக்கின்ற அந்த மக்களை நம்பி நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இன்று தைரியமாக களத்தில் இருக்கின்ற ஒரே கட்சி நாம் மட்டும்தான். 66 வயது உள்ள திமுக தனியாக போட்டியிட பயந்து கொண்டிருக்கிறது. 44 வயதுள்ள அண்ணா திமுக தனியாக போட்டியிட பயந்து கொண்டிருக்கிறது. கலைஞர் அவர்கள் யாராவது வரமாட்டாங்களா, யாராவது வாங்கலன்னு காத்துக் கொண்டிருக்கின்றார். எதிரிகளே என் கண்முன் இல்லை என்று சொன்ன ஜெயலலிதா இன்று யாரை பார்த்தாலும் எதிரியா மாறிட்டாங்க. மற்ற கட்சிகளை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. எல்லோரும் நீங்க வாங்க, அவங்க வாங்க, இப்படி வாங்க, அப்படி வாங்க. ஆனால் இவர்கள் மத்தியிலே எங்களுக்கு யாரும் தேவையில்லை, தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் நம்பி இருக்கின்றோம் என்று நாங்கள் களத்திலே இருக்கின்றோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, தைரியம் இருக்கிறது. கூட்டணி தொடர்பான குழப்பங்கள் இன்னும் நீடிச்சுக்கிட்டு இருக்கிற நிலையில இதுதான் கூட்டணின்னு அறிவிச்சு மக்கள் நல கூட்டணி தீவிரமான பிரச்சாரத்தை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தொடங்கிட்டாங்க. அயராம ஊர் ஊரா போய் மேடைக்கு மேடை கர்ஜிக்கிற அந்த கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோவுடைய பேச்சைத்தான் அடுத்து கேட்க போறோம். நான் நேரடியாக உங்களை கேட்கிறேன், எந்த அடிப்படையிலே கூட்டணி வைத்தீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சுயமரியாதையும் சொரணையும் ரோசமும் காங்கிரஸ்காரனுக்கு என்றுமே கிடையாதா? அடியோடு செத்து போய்விட்டதா? என்ன சொன்னார் கலைஞர் கருணாநிதி 2013 டிசம்பர் மாதத்தில்? கூடா நட்பு கேடாய் முடிந்தது, இனி எந்த காலத்திலும் காங்கிரஸோடு ஒட்டுமில்லை, உறவுமில்லை, கூட்டுமில்லை சொல்லிவிட்டு காரணங்களை அடுக்கினார். என் பிரிய மகள் கனிமொழியை திகார் ஜெயிலிலே கொண்டு போய் அடைத்து கொடுமை செய்ய காரணமாக இருந்த காங்கிரஸ், என் நேசத்துக்குரிய மந்திரி ராஜாவை திகார் ஜெயிலில் போட்டு அடைத்து கொடுமைப்படுத்திய காங்கிரஸ், என் துணைவியார்
என்னுடைய அன்புக்குரிய துணைவியார் தயாளு அம்மையாரை கொடுமைப்படுத்தி மனதளவிலே சித்திரவதை செய்து காங்கிரஸ், இந்த காங்கிரஸ் உடனா நன்றி கெட்டவர்கள் இனி எந்த காலத்திலும் கிடையாது என்று சொன்னார். கலைஞர் அவர்களே, உங்களுக்கு ரோசமும் சொரணையும் உங்களுக்கும் அடியோடு அற்று போய்விட்டதா? கேட்பதற்கு வருத்தப்படுகிறேன். ஈழத்தமிழர்களை காவு வாங்குவதற்கு, கொண்டு குவிப்பதற்கு காங்கிரஸ் ஒரு காரணமாக இருந்தது, என்னை வஞ்சித்து ஏமாற்றி விட்டது என்று சொன்னீர்களே. தமிழர்கள் ஏதும் அறியாதவர்கள் என்று இன்றைக்கு கூட்டு வைத்திருக்கிறீர்களா? காங்கிரஸ் கட்சி எந்த அடிப்படையிலே கூட்டு வைத்திருக்கிறது? கோடிக்கணக்கிலே கொள்ளையடித்ததிலே கூட்டா? ஸ்பெக்ட்ரம் கூட்டு கொள்ளையிலே பங்காளிகளா? எந்த அடிப்படையிலே உங்கள் கூட்டணி? இந்த நாட்டு மக்களுக்கு விளக்கம் தர வேண்டும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அனாயாசமாக அதை சந்திக்கக்கூடிய ராஜதந்திரமும் ஆற்றலும் கொண்ட கலைஞர் அவர்கள் தடுமாறி போயிருக்கிறார். 30 ஆண்டுகள் அவருக்கு மெய்காப்பாளனாக இருந்தவன் அல்லவா? அந்த பழைய பந்தம் எனக்கு போகவில்லை அல்லவா? அவர் இன்று மாலை பத்திரிகையில் வந்த செய்தியை பார்த்துவிட்டு இவருக்காய் இவ்வளவு பெரிய வீழ்ச்சி என்று நான் அவருக்காக வருத்தப்பட்டேன். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஒருவனுமே வரமாட்டேன் என்கிறான் கூட்டணிக்கு. என்ன காரணம்? ஜெயலலிதாவின் போலீஸ் தடுக்கிறது. ஜெயலலிதாவினுடைய சிஐடி இலாக்கா வேலை செய்கிறது. உளவுத்துறை கூட்டணிக்கு கட்சிகளை வரவிடாமல் தடுக்கிறது. என்ன கலைஞர் அவர்களே, உங்களை மிகப்பெரிய மாக்கியவல்லியின் சிஷியன் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இவ்வளவு பரிதாபகரமான வீழ்ச்சியா? கூட்டணிக்கு வருகிற கட்சிகளை உளவுத்துறை தடுக்கிறதா? உங்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன். கூட்டணியில் அங்கம் வகிக்கிற ஒரு கட்சி தலைவரை இன்னொரு கட்சியை சேர்ந்தவங்க புகழுறது வழக்கமாக நடக்கிறது தான். அந்த வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அவங்க கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோவை புகழறாங்க. கேட்கலாம். சொந்த பிரச்சனைக்காக அல்லாமல் மக்கள் பிரச்சனைக்காக இன்றைக்கும் சிறை செல்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள்தான். சிறு குழந்தைகள் கூட அவர் சிறைச்சாலையில் எத்தனை நாட்கள் இருந்திருக்கிறார், என்னென்ன பிரச்சனைகளுக்காக இருந்திருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் இந்த நேரத்தில் குறிப்பாக ஒரு வர்த்தகம் சார்ந்த, தொழில் சார்ந்த நிறுவனர்கள், இன்னும் பல்வேறு அரசியல் அழைப்புகளில் இருப்பவர்கள், ஒரு தலைவர் என்றால் இப்படித்தான் என்று ஒரு வட்டத்தை சிறையாக அமைத்துக் கொண்டு பார்ப்பதை விடுத்து வெளியிலே வர வேண்டும். அப்படி மக்களினுடைய, தமிழர்களினுடைய எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு பல மாதங்கள், பல ஆண்டுகள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய விடுதலை போராட்டத்திற்கு பிற்பாடு தமிழகத்திலே சிறை சென்றிருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய அண்ணன் வைகோ அவர்கள் என்பதை தொழில் கட்சி இயக்கத்திலிருந்து, விவசாய இயக்கத்திலிருந்து பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது ஒரு தலைமைத்துவ பண்பு என்று நாங்கள் பார்க்கிறோம். மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு மக்கள் சிறை செல்வதற்கு முன்னால அந்த மக்களுக்காக நான் செல்வேன் என்று சொல்வது இருக்கிறதே, செயல்படுவது இருக்கிறதே, அது உண்மையான வீரம் மட்டுமல்ல, அதுதான் மிகப்பெரிய சமூக உணர்வு என்று நாம் பார்ப்போம். அந்த சமூக உணர்வை தட்டி எழுப்ப வேண்டிய ஒரு அரசியல் தேர்தல் களமாக இந்த தேர்தல் களம் அமைத்திருக்கிறது பெரியவர்களை. ஆகவேதான் அண்ணன் வைகோ அவர்களை சட்டமன்றத்தில் கூறிய பொழுது நீங்கள் புகழ்மாலை சூட்டுகிறீர்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் புகழ்மாலை சூட்டவில்லை, நம்ம மேடையில பூமாலை தான் சூட்டணும். வரலாறும் காலமும் நம்முடைய மக்கள் தலைவர்களுக்கு அந்த புகழ்மாலை நிச்சயமாக பாராது. தமிழர்களுக்காக இன்றைக்கும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள். இந்த மது விலக்கு பிரச்சனை என்ன, 6 மாசம் 1 வருஷம், இப்போ ஆளுங்கட்சிக்காரர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க தேர்தலுக்காக டாஸ்மாக் கடை அங்க வை, இங்க வை, அப்படி வை, இப்படி
இந்த பகுதியில் முதல்ல நாம கேட்க போறது மூத்த அரசியல்வாதிகளில் ஒருத்தரான பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களுடைய பேச்சு. சாதி மத பேதம் எதுவும் இல்லாத ஒரே அரசியல் கட்சி அதிமுக தான்னு சொன்ன அவர் மற்ற கட்சிகளை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறாரு. ஏன் அப்படி சொல்றாரு கேட்கலாம். ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு அரசியல் கட்சியில சேர வேண்டும் என்று நினைத்தால் அது அதிமுக கழகத்தை தவற வேண்டும். சில கட்சியில முஸ்லிம்களா இருந்தாதான் சேரலாம், சில கட்சியில இந்துக்களா இருந்தாதான் சேரலாம், சில கட்சியில வன்னியர்களா இருந்தாதான் சேரலாம், சில கட்சிகளே முக்குலத்தோரா இருந்தாதான் சேரலாம், சில கட்சிகளே தாழ்த்தப்பட்ட மக்களா இருந்தாதான் சேரலாம். இப்படித்தானே கட்சி வைத்திருக்கிறீர்கள். அரசியல் என்றால் என்ன? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும் என்றார்கள். தர்மம் தான் அரசியல், எல்லாருக்கும் பொதுவானதுதான் அரசியல். அதுதான் உணர்வு தான் அரசியல். இன்று நேற்றல்ல 2000 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே பிறந்த நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது, நீ மண்ணுயிரையும் தன்னுயிர் போல் பாவித்து நடக்கணும், எல்லோரும் ஒவ்வொருபுறம் என்று ஒரு இயக்கத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு உருவாக்கி தந்த பெருமை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு. அதை வளர்த்து காப்பாற்றி ஆள் போல் தழைத்து அருகு போல் வேறு செய்து இன்றைக்கு அவர் மறைந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அதை மாபெரும் இயக்கமாக நமக்கு தந்திருப்பது சிறப்பு. அதனால்தான் நான் சொல்றது, மற்ற கட்சிகளை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. 1966 அறிஞர் அண்ணா அவர்கள் என்னை இன்ஜினியர் விட்டு வேலையை வர சொன்னார். 59 66 வரல 7 வருஷம் இருந்தார். அப்போ இதை பார்த்து எந்த தொகுதியில் நிற்கணும்னா தான் பண்ருட்டி தொகுதி தான் என்னோட சொந்த தொகுதின்னு சொன்னேன். பண்ருட்டி தொகுதியில எனக்கு சீட்டு கொடுத்து அவர் என்னை ஆதரித்து பேசுறார். அப்பொழுது ஒரு கருத்தை சொன்னார். என்ன என்றால், நான் ராமச்சந்திரனை இந்த தொகுதியிலே வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறேன். நான் எதிர்கட்சிகளை பற்றி நான் பேச போறேன். அதான் சொல்றேன், என்னுடைய சரக்கு நல்ல சரக்கு. எதிர்கடையில என்ன சரக்குங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் சரக்கு நல்ல சரக்குங்க. அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் என்று எடுத்துக்கொண்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு கிடைத்த நல்ல சரக்கு. தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை உணர்வதற்கு, அதற்காக பாடுபடுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போடுங்க. நானா சொன்ன நீங்களே சொல்லுங்க. எப்போ நான் நாடாளுமன்ற தேர்தலில் வட சென்னையிலே இருந்து தென்குமரி வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பொழுது 39 தொகுதியில 37 தொகுதியில ஜெயிக்க வச்சு. எனக்கு என்ன அர்த்தம்? மற்ற கடைகளெல்லாம் இழுத்து மூடுங்களா, எங்களுக்கு ஒரு கடையிலேயே நல்ல நியாய விலையில எல்லா பொருளும் தரவா கிடைக்குது அப்படின்னு தானே அதுக்கு அர்த்தம். தமிழகத்துல ஆரம்பத்திலிருந்தே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க முன்னேற்றத்துக்கு பாடுபடுற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொல்றாங்க தமிழச்சி தங்கபாண்டியன். சமீபத்துல அந்த கட்சி மேடையில் அவங்க பேசினதுல இருந்து ஒரு பகுதியை இப்ப கேட்கலாம். ஆங்கில நிருபர் ஒருவர் பேரறிஞரிடம் சென்று, உங்களுடைய கட்சியிலே வலதுசாரி கட்சியை சார்ந்த மூதறிஞர் ராஜாஜியினுடைய வலதுசாரி கட்சி இருக்கின்றது, உங்களுடைய கூட்டணியில் இடதுசாரி காங்கிரஸ் அந்த கட்சியை அவருடைய தலைமையிலான அந்த கூட்டணி, அந்த கட்சியும் உங்களுடைய கூட்டணியிலே இருக்கின்றது. உங்களுடைய கட்சியை நீங்கள் எப்படி வர்ணிப்பீர்கள்? வலதுசாரி கட்சி என்றா அல்லது இடதுசாரி கட்சி என்றா? பேரறிஞர் பதில் சொன்னாராம் ஆங்கிலத்திலே. அது ஆங்கில பத்திரிகைக்கான ஒரு பேட்டி என்பதால், I don't believe in calling the parties as rightist party or leftist party. நான் எந்த கட்சியும் வலதுசாரி கட்சி அல்லது இடதுசாரி கட்சி என்று பிரித்து பார்க்க விரும்பவில்லை. என்னுடைய கட்சி மிக சரியான கொள்கைகளை உடைய மிக சரியான கட்சி. My party is the right party in the right sense of the term என்று சொன்னாராம். அன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தை தான்
இன்று வரை முத்தமிழறிஞர் தலைமையிலும் இனிமேல் நம்முடைய அன்பான தளபதி அவர்கள் தலைமையிலும் இயங்க போகின்ற நம்முடைய கட்சிக்கான செயல் திட்டமும் உத்திரையுமாகும். சரியான தலைமை, சரியான தொண்டர்கள், சரியான செயல் திட்டம், சரியான கொள்கைகள், மிக முக்கியமாக யாரை நாங்கள் தலைவர்களாக முன்னிறுத்துகின்றோம், அந்த தலைவர்கள் ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வந்த பொழுதும் உங்களுக்கு செய்தது என்ன, இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது என்ன. 929 தந்தை பெரியார் செங்கல்பட்டு மாநாட்டிலே முதன் முறையாக பெண்களுக்கு என்று சுயமரியாதை இயக்க மாநாட்டை துவக்குகின்றார். தந்தை பெரியார் அன்றைக்கு அந்த அடி எடுத்து வைத்து அதற்கான விஷயங்களை விதையாக தூவி இருக்கவில்லை என்றால், சகோதரிகளே, உங்களுக்கு அந்த நாற்காலியும் இன்றைக்கு எனக்கு இந்த மேடையும் கிடைத்திருக்காங்க. 29 பெண்களுக்காக தந்தை பெரியார் போட்ட தீர்மானங்கள் 22. அதிலே மிக முக்கியமானது பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்பது. 1வது வகுப்பிலிருந்து 5வது வகுப்பு வரை பெண்களே ஆசிரியர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என்பது. 1வது வகுப்பிலிருந்து 5வது வகுப்பிலே படிக்கின்ற அத்துணை பேருக்கும் இலவசமாக புத்தக பை, புத்தகங்கள், அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பது. ஒவ்வொரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுதும் அன்றைக்கு தீர்மானமாக போடப்பட்ட தீர்மானங்களில் ஏறக்குறைய அத்தனையும் நிறைவேற்றியது திராவிட முன்னேற்ற கழக அரசுதான். 29 போடப்பட்டது. 89 முத்தமிழ் அறிஞர் நம்முடைய ஒப்புயர்வற்ற தலைவர் முதலமைச்சராக வரும் பொழுது பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வேண்டும் என்கின்ற திட்டத்தை கொண்டு வருகின்றார். அடுத்த கட்டமாக பெண்களுடைய இந்த உரிமை சார்ந்த விஷயத்தை தான் துணை முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்திலே ஒரு புலிப்பாய்ச்சலோடு தமிழகம் எங்கும் எடுத்து சென்றவர் நம்முடைய பாசமிகு அண்ணன் தளபதி அவர்கள். சுய உதவி மகளிர் குழுக்கள் என்கின்ற அந்த குழுக்களை நிறுவி இந்தியாவிலேயே தாங்கள் வாங்கிய கடனை ஒழுங்காக வங்கிக்கு செலுத்திய சுய உதவி குழுக்கள் தமிழ்நாட்டிலே இருந்த சுய உதவி குழுக்கள் தான் என்கின்ற பெருமையையும் கொண்டு வந்து பெண்களுக்கான ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றவர் முத்தமிழ் அறிஞர். முதல் படி என்றால் அடுத்தபடியாக நம்முடைய அன்பிற்குரிய பாசத்திற்குரிய தளபதி. அன்பான வாக்காளர் பெருமக்களே, நிகழ்ச்சி ரசிக்கும்படியா அமைஞ்சிருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான மேடை பேச்சுக்களோடு மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி. அன்பான வாக்காளர் பெருமக்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் இன்னல்களை உங்களுக்கு சொல்வதையே செய்வதையே